சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர் நம்மை ஆட்சி செய்து வந்தபோது மதுரை மாநகரை ரோஸ் பீட்டர் என்ற ஆங்கில அதிகாரி ஆண்டபோது நடந்த அற்புத நிகழ்வு. நம் மதுரை மாநகரை ரோஸ் பீட்டர் என்பவர் ஆட்சி செய்த போது மதுரையின் அழகையும் நம் மீனாட்சி அம்மனின் மதுரை மக்கள் கொண்ட அன்பினையும் கண்டு மிகவும் உலகமிழ்ந்தார். ஆங்கிலேயரின் கீழ் நம் நாடு இருந்த போதிலும் மதுரை மக்கள் மீனாட்சி அம்மனையே அவர்களின் ராணியாக நினைப்பதையும் நம் மதுரை மண்ணில் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருப்பதையும் அவர் உணர்ந்தார். மதுரையை மிகவும் சரியான வழியில் ஆட்சி செய்து வந்தார். அவர் மக்களின் உணர்வுகளையும் நம்பிக்கையும் மதித்து காப்பாற்றினார். காட்சி ஒன்று, மதுரை ஆட்சியர் அலுவலகம். ரோஸ் பீட்டரும் இந்திய துணையாளரும் பேசிக் கொள்கிறார்கள். ரோஸ் பீட்டர் மதுரையை பற்றி இந்திய துணையாளரிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறார். So, tell me something about this city of Madurai. Madurai is known as the city of temple. The Meenakshi temple is the heart of the city and it has been a place of worship for centuries. A city of temples? Ha! And what does that mean for the people? They must be deeply religious. Yes sir, for the people here live by their faith. They believe Goddess Meenakshi protects them from harm. Protects them from what? The challenges of life or something more? Both sir, but most of all she gives them hope that no matter what happens, the Goddess will watch over them. Interesting. I have seen many places, but this one feels different. Almost alive with devotion. இந்த நேரத்தில் ஆங்கில அதிகாரி இருவர் இடையில் தலையிடுகிறார்கள். A city of hope, Peter. Don't tell me you are starting to believing in this story. Maybe next you will be asking the Goddess for blessing too. Not a gentleman, but I will be sure to respect their beliefs. A ruler must understand the people he governs. We are here to rule, not to worship. True, but ruling without understanding the people is a mistake. காட்சி 2, ரோஸ் பீட்டர் மீனாட்சி அம்மன் ஆலயத்தை பார்வையிடுதல். ரோஸ் பீட்டர் கோவிலுக்கு வருகிறார். கோவிலின் அமைதியான சூழலை உணர்கிறார். மக்கள் அனைவரும் கோவிலில் பக்தியோடு பிரார்த்தனை செய்வதை காண்கிறார். So, this is the Meenakshi Amman temple. The architecture is magnificent, but it is the faith of the people that truly stand out. Yes sir, for the people of Madurai, the temple is not just a building, it is a symbol of protection. They believe Goddess Meenakshi watch over them. I have seen many places, but here the devotion is different. Almost the people have deep connection to the goddess. பக்தர் ஒருவர் வந்து பீட்டருக்கு பிரசாதத்தை வழங்குகிறார். Sir, you are our guest. May Meenakshi Amman blesses you. Thank you. I don't understand the full meaning yet, but I feel something here. There is a peace in this place. Sir, this is the idol of Meenakshi Amman, the divine protector of Madurai. I can say
காட்சி 3. தெய்வீக குழந்தையின் வருகை. இடம் ரோஸ் பீட்டரின் மாளிகை. நேரம் நடு இரவு. பீட்டர் நன்கு உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு குழந்தை அவரின் அறைக்கு வருகிறது. அப்பா, ரோஸ் பீட்டர் தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்கிறார். save me please. Who's that outside at this hour? What happened? Who are you? Why are you crying? Come with me. அந்த குழந்தை அங்கே எப்படி வந்தது என்று தெரியாமல் அந்த குழந்தை அழைத்தவுடன் பீட்டர் அந்த குழந்தையின் பின்னே செல்கிறார். அந்த குழந்தை கோவிலின் உள்ளே சென்று மறைந்து விடுகிறது. குழந்தை அங்கே சென்றது என்று தெரியாமல் பீட்டர் குழப்பமடைகிறார். Where did she go? Sir, why are you here at this hour? A little girl. She was crying. She woke me. Her and then vanished. Swatches. Sir, our building has crashed. இடி விழுந்ததில் பீட்டரின் மாளிகை சிதைந்து விட்டது என கேள்வியுற்று அதிர்ச்சி அடைகிறார். That's my house. Sir, you can bless Meenakshi Amman found you. She saved me. The people were right. God has truly brought Madurai. அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றவே குழந்தை வடிவில் அம்மன் வந்து தன்னை காப்பாற்றினாள் என்பதை உணர்கிறார். மேலும் தன்னை காப்பாற்ற வந்த குழந்தை காலணி எதுவும் அணியாமல் வந்ததை யோசித்து அம்மன் பக்தர்களை காப்பாற்ற செய்கையில் கால் ஆகாமல் இருக்க பாதுகை ஒன்றை பரிசளிக்க விரும்பினார். காட்சி 4. பாதுகை பரிசளித்தார். This is my offering to Goddess. பொன்னான பாதுகை ஒன்றை பரிசளித்தார் ரோஸ் பீட்டர். She came barefoot to save me. The goddess left her temple without slipper, just to protect her devotee. She must never walk empty-footed again. I offered the golden slipper as my gratitude. ரோஸ் பீட்டர் மதுரை மக்களால் பீட்டர் பாண்டியன் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். மேலும் தன் ஆட்சி காலத்திற்கு பிறகு இந்தியாவை விட்டு திரும்ப விரும்பாமல் மதுரையிலேயே தங்கினார். தாம் இறந்த பின்பு கண்கள் மீனாட்சி அம்மன் கோவிலை நோக்கியிருக்கும் வகையில் புதைக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படி இவரது கல்லறை மதுரையில் உள்ள பரிசுத்த ஜார்ஜ் ஆலய நிலவரை ஒன்றில் அம்மனை நோக்கியவாறு வைக்கப்பட்டுள்ளது.